ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் டாக்டர் கே சதீஷ்குமார் அண்ட் வெல்கம் டு மை S1 TV யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய நண்பர்கள் கேட்ட கேள்வி என்ன, சார் எனக்கு என் ஒய்ஃப் கூட செக்ஸ் வச்சுக்கும் போது ஆணூருக்கு மேலே ரத்தம் பிளட் ஆயிடுச்சு, ஸோ இதனால் ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் வருமா? ஸோ சொல்லுங்கள் சார். ஸோ நிறைய நண்பர்கள் இந்த கேள்வி கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நிஜமாக பிளட் அங்கே இன்ஃபெக்ட் ஆனா ஒட்டிக்கினா, ஸோ பிளட் ப்ளீட் ஆகி ஆணூருக்கு மேலே லைட்டாக இன்ஃபெக்ஷன் வருமா? இந்த வீடியோவில் டீட்டெயிலாக கிளியராக உங்களுக்கு புரிய மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம சேனல் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணால் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுறக்கோ, ஸோ கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கோ, ஸோ கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுங்கள். நான் போன வீடியோ கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? இன்னும் டாப்பிக்குள்ளே போனால், ஆணூருக்கு மேலே ஒய்ஃப் கூட செக்ஸ் வச்சுக்கும் போது ஆணூறுப்பெல்லாம் பிளட் எல்லாம் ஆயிடுச்சு சார், இதனால எதனா இன்ஃபெக்ஷன் வருமா? நிறைய நண்பர்கள் கேட்டாங்க. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றுன்னா. ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட் டைம் இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது பெண்கள் மோஸ்ட்லி ஒரு 95 to 99% பிளட் ப்ளீட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பிளட் ப்ளீட் ஆகும் லைட்டாக. சில டைமில் லைட்டாக பிளட் வரும், சில டைமில் வந்து ப்ளீடிங் ஆகும் ஒரு 1 day 2 day. ஸோ செக்ஸ் வச்சுக்கிட்டு ஆஃப்டர். ஸோ இது வந்து ஒரு காமன் இஷ்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது பெருசாக எடுத்து நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை. பிளட் ப்ளீட் ஆகும் ஒரு வாட்டி காமன். ஸோ அதிகமாக ப்ளீட் ஆனால் நியர் டாக்டர்னா விசிட் பண்ணுங்கள். நியர் உங்கள் பக்கத்தில் யாருன்னா டாக்டர் இருந்தால் கன்சல்ட் பண்ணுங்கள். பட் ஒரு வாட்டி காமனாக ப்ளீடிங் ஆகிறது காமன் ஃப்ரெண்ட்ஸ், செக்ஸ் ஆஃப்டர். ஸோ இது வந்து சில டைம் ப்ளீட் ஆகி ஆணூறுப்பெல்லாம் எடு பிளட்டு. ஸோ இதனால் வந்து சில ஜென்ஸ் வந்து எனக்கு கால் பண்ணி, சில பேர் வந்து கால் பண்ணி எனக்கு சார் இது மாதிரி ஆயிடுச்சு, பிளட் எல்லாம் இன்ஃபெக்ஷன் வந்துடுமோன்னு கேட்டாங்க. ஒன்று ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுங்க, அவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் இல்லைனா உங்களுக்கு எந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வராது. நீங்கள் எதுவும் டென்ஷன் எடுக்க வேண்டிய தேவையில்லை. ஓகே, பிளட் ஆயிடுச்சு சார், தென் இம்மிடியேட் டு கோ டு வாஷ். நீங்கள் இம்மிடியேட்டாக போய் வாஷ் பண்ணிங்க, க்ளீன் பண்ணிங்கன்னா ஒன்றும் வராது ஃப்ரெண்ட்ஸ். எதுவும் இன்ஃபெக்ஷன் வராது, 99% வராது, பட் 1% சொல்ல முடியாது. பட் அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் தொற்று நோய்கள், ஏதாச்சும் எஸ்டிடி இன்ஃபெக்ஷன் இருந்தால், செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் இருந்தால் உங்களுக்கு இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஸோ மீட்டான உடனே க்ளீன் பண்ணிங்க, மோஸ்ட்லி வராது. பட் அவங்களுக்கு நீங்கள் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கும் போது அவங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் இருக்கா, இல்லை ஏதாச்சும் ஒயிட் டிசார்ஜ் இருக்கா, இல்லை ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன்ஸ் எதனா ஆணூருக்கு மேலே எதனா சிம்டம்ஸ் தெரியுதா பாருங்கள். ஸோ அது செக் பண்ணி நீங்கள் இன்டர்கோர்ஸ் பண்ணுறது பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருக்கா? ஆஃப்டர் மேரேஜ் மோஸ்ட்லி, ஸோ ஸ்டார்டிங் இது ஃபஸ்ட் நைட் டே, ஃபஸ்ட் டைம் செக்ஸ் பண்ணிக்கிறீங்களே ஃபஸ்ட் நைட். ஸோ இந்த டைம் நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி கேட்டுருங்க, சார் இந்த மாதிரி எனக்கு மேரேஜ் ஆச்சு, ப்ளீடிங் ஆச்சுன்னு. ஓகேவா? ஸோ ஒரு வாட்டி ஆகிறதுக்கு காமன். ஸோ நீங்கள் எதுவும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஸோ அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் இன்னர் ஃபியர், பயம் இருந்தால் இம்மிடியேட்டாக வாஷ் பண்ணிங்க. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு எதனாச்சும் இன்ஃபெக்ஷன், எஸ்டிடி இன்ஃபெக்ஷன், சில இன்ஃபெக்ஷன் இருந்தால் உங்களுக்கு இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா மோஸ்ட்லி இன்ஃபெக்ட் ஆகாது. நீங்கள் எது பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஓகேவா? ஸோ நிறைய நண்பர்கள் கேட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் சொல்லுவது உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல டாப்பிக்கோட முன்னாடி வந்துடுறேன். அது வரைக்கும் எல்லாருக்கும் வணக்கம்.